ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சம்மர் ஸ்பெஷல் வீடியோஸில் இன்றைக்கி நம்ம ஒரு ரெசார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ரெசார்ட்டில் என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. இதுக்கு முன்னாடி இந்த சம்மர் ஸ்பெஷலாக போஸ்ட் பண்ண வீடியோஸோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜி ரெசார்ட்ஸ். இந்த ஜி ரெசார்ட்ஸுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஊத்துக்குளி ரோடு பெரியபாளையமில் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் வந்துட்டு ட்ராவல் எடுக்கும். இது வரைக்கும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தது எல்லாமே ஒரு நேச்சர் ஃபால்ஸ், வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு நம்ம போயிருந்தோம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்துட்டு நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தீம் பார்க்குன்னு சொல்லலாம். ஒரு குட்டி தீம் பார்க். குட்டீஸ்க்கு அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி சேஃப்டியான ஒரு பிளேஸ் தான் இது. கிட்ஸுக்கு வந்துட்டு 5 இயர்ஸ்க்கு கீழே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டிக்கெட் ப்ரைஸ் 300 ருபீஸும், மற்ற எல்லாருக்குமே வந்துட்டு 500 ருபீஸும் வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே ஏரியா மாதிரி, அதாவது நம்ம ட்ரை கேம்ஸ் எல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய தீம் பார்க்ஸ்லலாம் ட்ரை கேம்ஸ் தனியாகவும் வாட்டர் கேம்ஸ் தனியாகவும் அந்த மாதிரி வந்துட்டு இங்கேயும் வச்சுருக்காங்க. அதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது எல்லாமே வந்துட்டு ட்ரை கேம்ஸ். அதுவுமே வந்துட்டு கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி சூப்பராக தான் வந்துட்டு வச்சுருக்காங்க. நிறையா வந்துட்டு கேம்ஸ் எல்லாம் இருக்குது அவங்க விளையாடுறதுக்கு தகுந்த மாதிரி. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப் ஆஃப் வாட்டர் ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு இருக்குது. இந்த ஸ்விம்மிங் பூலில் வந்துட்டு ஒன்று வந்துட்டு கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி ரொம்பவே தண்ணி கம்மியான லெவலில் தான் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம அடல்ட்டுக்கு இடுப்பளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து ஒரு 5 ஃபீட் அளவுக்குமே வந்துட்டு தண்ணி இருக்குது. ஸோ அந்த மாதிரி 3 டைப்பில் வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக 2-3 ஸ்லைட்ஸ் இருக்குது. அதில் ஒரே ஒரு ஸ்லைடு மட்டும் நல்லா பெருசாக இருக்குது. இந்த மாதிரி மேலே இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் நல்லா பெரிய ஸ்லைடு, பெரியவங்க வந்து விளையாடுற மாதிரி. மற்ற எல்லா ஸ்லைடுமே வந்துட்டு குட்டீஸ் எல்லாருமே வந்துட்டு விளையாடலாம். உள்ளேயே வந்துட்டு கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஏதாவது வேணும் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி கூட வச்சுருக்காங்க. இங்கே வந்து உள்ளே போகும்போது உங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து வச்சுக்கிறதுக்காக லாக்கர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்துட்டு ஒரு 50 ருபீஸ் வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ரெயின் டான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வெயிலுக்கு ரொம்பவே ஜாலியாகவும் இருந்துச்சு. இந்த மலையில் நனைஞ்சிட்டே ஆடுற மாதிரியான எஃபெக்ட் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த சம்மரில் இவ்வளோ கொளுத்துற வெயிலில் ஜில்லுன்னு தண்ணி இல்லை, யாருக்கு தாங்க ஆட்டம் போட பிடிக்காது. அதனால் கிட்ஸ் எல்லாம் வெளியிலேயே வர மாட்டேன்ட்டாங்க. அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு உள்ளே வந்து தண்ணிக்குள்ளேயே இருக்கிறதுக்கு. குளோரின் வாட்டர் தான், ஆனாலுமே வந்துட்டு நாங்கள் போயிருந்த டைமில் நல்லாவே தண்ணி வந்துட்டு கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. நீட்டாக மெயின்டைனும் பண்ணியிருந்தாங்க. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு கொஞ்சம் கம்மியான கேம்ஸ் வச்சு அவங்கள நம்ம கண்ணுக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கலாம். அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் வரைக்கும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆழம் இருக்காது. ஸோ பயம் இல்லாமல் இந்த மாதிரி எல்லா ரீசனுக்காக நம்ம வந்துட்டு இங்கே கண்டிப்பாக போகலாம். பெரிய பெரிய தீம் பார்க்கெலாம் போகும்போது ரொம்ப பெரிய ஸ்பேஸாக இருக்கும். அவங்க மேலே நம்ம வந்துட்டு எந்நேரம் கண்ணு வச்சுட்டே இருக்கணும். நம்மளாலையும் தனியாக விளையாட முடியாது. அவங்க கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும். பெரிய பெரிய ஸ்லைடாக இருக்கும். அதில் நிறையா ஸ்லைட்ஸில் வந்துட்டு குழந்தைங்கனால விளையாடவே முடியாது. இந்த மாதிரி நிறையா ரீசன் இருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு லிமிட்டடாக இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே நம்மளும் வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம், அவங்களையும் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல இடமா இருந்துச்சு. இந்த கிட்ஸ் வச்சுட்டு குளிக்கிறாங்க இல்லையா, இந்த வாட்டர் ஃப்ளோட்டிங் டியூப், இதுவுமே வந்துட்டு எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ சஃபிஷியண்ட்டாகவே இருந்துச்சு. இந்த கொரிலாவிலேருந்து வாட்டர் வந்துட்டு வாட்டர் ஃபால் மாதிரி 2 அடுக்கில் வந்துட்டு தண்ணி வரும். நாங்கள் போன உடனே வந்துட்டு அது வந்துட்டு ஆன் பண்ணல. கொஞ்சம் நேரம் கழித்து அது வந்துட்டு ஆன் பண்ணியிருந்தாங்க.
நான் சொல்லியிருந்தேன் பெரியவங்களுக்கான ஒரு ஸ்லைடுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்துட்டு இதுதான். இந்த ரெயின்போ ஷேவ் கலரில் இருக்கிற இந்த இதுதான் ரொம்ப லாங்காக நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா பெரியவங்க வந்தாலே தண்ணியில் நல்லா டீப்பாக மூழ்கி தான் எந்திரிக்கிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்விம்மிங் பூலுமே வந்துட்டு நீங்கள் மேலே ஏறி டைவ் பண்ணலாம், அந்த மாதிரி வந்துட்டு நிறையா வச்சுருந்தாங்க. அதுவுமே வந்துட்டு குதிச்சு விளையாடுறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உள்ளேயே உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்துட்டு இடம் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கேயே வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ட்ரை கேம்ஸ் விளையாடுறதுனா அதுக்கப்புறமா கூட நீங்கள் ட்ரை கேம்ஸ் கூட விளையாண்டுக்கலாம். அங்கங்கே ஆளுங்க வந்துட்டு இருந்துகிட்டே இருக்காங்க நம்மளை கைட் பண்ணுறதுக்கு. உள்ளேயே வந்துட்டு நிறைய ட்ரீஸ் எல்லாம் வச்சுருக்கிறனால கொஞ்சம் அங்கங்கே நிழலாகவும் இருக்குது, நல்ல காற்றும் இருக்குது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த அனிமல் ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, கிட்ஸ் கேம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெசார்ட், இது எல்லாமே வந்துட்டு ரெசார்ட் தான் வந்துட்டு இருக்குது. இங்கேயே ஸ்டே பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரியவங்க விளையாடுற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே விளையாடுற மாதிரியான திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாமே வந்துட்டு இங்கே வச்சுருந்தாங்க. ஃபோட்டோ ஷூட்டுக்கு கூட ரொம்ப ஆப்டான இடமா இருக்கும். லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ப்ரைஸே வந்துட்டு 350 ருபீஸ் தான் இருந்துச்சு. கிட்ஸுக்கு வந்துட்டு 200 ருபீஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. இந்த இயர் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் வந்துட்டு இந்த இடத்தோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் மேப்பு. நீங்கள் அது கூட செக் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக வந்துட்டு கூகுள் மேப்லேயே போய்ட்டு ஜி ரெசார்ட்ஸ் அப்படின்னு போட்டாலே இதோட லொக்கேஷன் வந்துடுது. வரவங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணியே வந்துக்கலாம். ஈஸியாகவே வந்துட்டு அக்சஸ் பண்ண முடியுது. ரொம்ப நேரம் இங்கேயே வந்துட்டு விளையாண்டதுக்கப்புறம் ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னா கூட நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கேன்டீன் இங்கேயே இருக்குது. நீங்கள் வந்துட்டு கேன்டீனில் போயிட்டு ட்ரிங்க்கோ இல்லை வந்துட்டு ஃபுட்டோ சாப்பிட்லாம். ஃபுட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துட்டு இருக்கிறதில்ல, ஏதாவது லிமிட்டடாக தான் வச்சுருக்காங்க. லைக் ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி, அப்புறம் கப் நூடுல்ஸ் இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. அங்கே கூட்டம் வரதை பொறுத்து ரெடி பண்ணிப்பாங்க போல். ஸோ இந்த வீடியோவில் ஜி ரெசார்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த சம்மரில் ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு இங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு சேஃப் அண்ட் செக்யூராகவே வந்துட்டு இங்கே இருக்கலாம். இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லோரும் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். டாடா, பை பாய்.